Daily. Taste the Daily. கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் நடக்கும் ஆற்று திருவிழாவில் மாவட்டத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் எழுந்தருளியிருக்கும் 30 சுவாமிகளுக்கு தீர்த்தவாரி வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. இதுகுறித்த கள விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரிவள்ளல். பாரிவள்ளல், வணக்கம். தற்பொழுது வெகு விமர்சையாக அங்கு ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு மக்கள் இதுவரைக்கும் அங்கு கலந்து கொண்டிருக்காங்க? ஏற்பாடுகள் எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியாக இருக்கிறதா? என்ன கள நிலவரம்? கௌதமி, தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை கடந்த 15ஆம் தேதி தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா இன்று 5ஆம் நாள் திருவிழாவான ஆற்று திருவிழா கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் வெகு விமர்சையாக நடைபெற்றக்கூடிய காட்சி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இந்த புண்ணிய நதியான கங்கை நதி தென்பெண்ணை ஆற்றில் கலப்பதாக ஐதீகம். அன்றைய தினம் தென்பெண்ணை ஆற்றில் கடலூரை சுற்றி உள்ள கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்டு ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு இந்த தென்பெண்ணை ஆற்றில் தீர்த்தவாரியானது நடைபெறுது. இதில் உற்சவ மூர்த்திகள் தீர்த்தவாரியில் பங்கேற்பாங்க. இந்த நேரத்தில் இந்த கங்கை நதி நீராடுவதற்கு சமமான இந்த தென்பெண்ணை ஆற்றில் இந்த தீர்த்தவாரி என்பது ஆண்டாண்டு காலமாக நடப்பது வழக்கம். அதன்படி இன்று கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிகாலையிலிருந்தே இந்த பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் வர தொடங்கியிருக்காங்க. இந்த 12 மணி நிலவரப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த தீர்த்தவாரியில் பங்கேற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுவாமிகள் தரிசனம் மட்டும் இல்லாமல் கடைகளை பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் மகிழக்கூடிய வகையில் இந்த தென்பெண்ணை ஆற்றில் ஏராளமான கடைகள், குறிப்பாக இந்த சமயத்தில் மட்டும் கிடைக்கக்கூடிய சுருவள்ளிக்கிழங்கு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு போன்றவைகள் இந்த மாதிரி நேரத்தில் மட்டும்தான் கிடைக்கும். அதை வாங்கி பொதுமக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த பகுதியில் சிறப்பாக நடைபெற்று இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சமயத்தில் எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருப்பதற்காக கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமாரின் உத்தரவின் பேரில் கிட்டத்தட்ட 1500 காவலர்கள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மருத்துவ முகாம் மற்றும் வருவாய்த்துறை சார்பில் அங்கங்கே பொதுமக்கள் குடிப்பதற்கான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள்லாம் இந்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கௌதமி, இந்த கடலூர் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஆற்று திருவிழா தொடர்பான உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல். Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.